ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் புரட்டாதி மாதம் 23ஆம் நாள் 9/10/2025 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளும் நமக்கு நல்ல நாள் தான். பெரியோர்களுடைய அன்பும் ஆசையும் நமக்கு எப்பப்பெல்லாம் கிடைக்கிறதோ அந்த நாள் எல்லாமே நல்ல நாளாகத்தான் அமையும். பெரியவர்களுடைய ஆசை இருந்தாலே போதும், இறையருள் இருந்தாலே போதும். எந்த விதமான கஷ்டங்கள் துன்பங்கள் சோகங்கள் வேதனைகளும் இல்லாமல் நமக்கு நல்ல நாளாக அமைவதற்கு இந்த இறையருளோடு குருவருளும் சேருகின்ற பொழுது எல்லா நன்மைகளும் கிடைக்கக்கூடியது. இன்று குரு வாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை. நாம் ஆசாரசீலராக ஆலயங்களிலே சென்று நவக்கிரகங்களுக்குள்ளே செல்வத்தை வாரி வாரி வழங்குகின்ற குபேரனுடைய திசையாகிய வடதிசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவான். அந்த வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டி சாத்தி மஞ்சள் மலர்கள் பொன்னொச்சி போன்ற மஞ்சள் மலர்கள் அலரிப்பூ போன்ற மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து கொள்ளலாம். மாலை கட்டி சுவாமிக்கு அலங்காரத்துக்கு கொடுக்கலாம். கொண்டல் கடலை நிவேதனமாக வைத்து அடியவர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கின்ற பொழுதிலும் இந்த வியாழ பகவானுடைய அனுக்கிரகங்கள் பூர்ணமாக கிடைக்கின்ற வகையிலும், அதேபோல் சிவன் ஆலயங்களிலே தெற்கு நோக்கி அமர்ந்திருப்பார். தெற்கு யமனுடைய திக்கு. அந்த யமனுடைய திக்கை நோக்கி தட்சிணாமூர்த்தி அமர்ந்திருப்பார். அந்த தட்சிணாமூர்த்தியுடைய பாதத்திலே 4 அமர்ந்திருப்பார்கள். சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர், 4 முனிவர்கள். அந்த தட்சிணாமூர்த்தியையும் நாம் மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து கொண்டக்கடலை நிவேதனம் வைத்து வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் எல்லா சிறப்புகளும் கிடைக்கும். இவ்வாறு இந்த குரு பகவானை நாம் வழிபாடு செய்வதோடு இப்பொழுது சிவனுடைய உடம்பில் தான் இடம்பெற வேண்டும் என்கின்ற வகையிலே அன்னை பராசக்தியானவள் கௌரி அம்பிகையாக அனுஷ்டித்த விரதம் கேதார கௌரி ஈஸ்வர விரதம். சிவனை வேண்டி அம்பாள் அனுஷ்டிக்கின்ற விரதம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த விரத பூஜைகளில் கலந்து கொள்ளுகின்றவர்கள் நல்ல மனதோடு ஆலயங்களுக்கு சென்றிவாறு பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நாகரீக உடைகளை தவிர்த்து தலைவிரி கோலத்தை தவிர்த்து வழிபாடுகளுக்கு செல்ல வேண்டும். கோவிலுக்கு நாம் போகிறோம் என்றால் அதற்கென்ற ஒரு கலாச்சாரம். நாம் சைவ தமிழர்கள் எங்களுக்கென்ற ஒரு பண்பாடு இருக்கிறது, எங்களுக்கொன்று கலாச்சாரம் இருக்கிறது. அடுத்த சந்ததிக்கு நான் இவற்றை எடுத்து கூற வேண்டும். நானும் கௌரி காப்பிருக்கிறேன், எங்காத்துக்காரரும் கோட்டுக்கு போகிறாருன்ற மாதிரி அவரவர் நாகரிக உலைகளோடலாம் இப்போ கோயிலுக்கு போகிற கிளம்பிட்டோம். தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆலய வழிபாடு என்பது இறைவன், அங்கே ஆன்மா இறைவனோடு லயப்படுகின்ற இடம். அங்கே நாம் ஆள்பாதி ஆடைப்பாதி. அவ்வாறு இந்த கேதார கௌரி அனுஷ்டானத்தில் இருக்கிறவர்கள் தலைக்கு குளித்தால் அது முடிந்து கொள்ள வேண்டும். தலைவிரி கோலத்தோடு கோவிலுக்கு போகக்கூடாது. நாகரிக உடைகளோடு கோவிலுக்கு போகப்படாது. நம்முடைய கலாச்சார உடைகள் பட்டு சேலை அணிந்து தாய்மார்கள்
இளம்பிள்ளைகள் பட்டுப்பாவாடை தாவணி அணிந்து, குழந்தைகள் பட்டுப்பாவாடை அணிந்து செல்ல வேண்டும் என்பதனை பெற்றோர்கள் கவனித்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களே அவ்வாறு இல்லாமல் செல்லுகின்ற பொழுது பிள்ளைகள் எவ்வாறு இருப்பார்கள்? எனவே நாம் செல்லுகின்ற வழியை பின்தொடர்வர்கள் நம்முடைய அடுத்த சந்ததிக்கு நல்லவற்றை புகட்டுகின்ற வகையிலே நாம் நல்ல எண்ணங்களோடு கலாச்சார விழுமியங்களை பாதுகாக்கின்ற வகையிலே ஆலய வடிவாளிலே சென்று இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ. டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம்.